வணக்கம் சார். நான் நேற்று ஒரு வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய ஆண்டு வருவாய் எவ்வளவு என்ன? தின வருவாய் எவ்வளோ என்னங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அத நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, அ தமிழக அரசியல் வரலாற்றிலேயே சட்டசபைக்கு முதல் முறையாக தமிழ்நாட்டில ஒரு கூட்டணி ஆட்சி வரப்போகுது. அதை விஜய் அவர்கள் வந்து செய்யப்போறார். அதாவது விக்கிரவாண்டியிலேயே வந்து சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. "ஆட்சியிலே பங்கு, அதிகாரத்தில் பங்கு" அப்படிங்கிறத அதை இப்போ செயல்படுத்துறார். முக்கியமாக காங்கிரஸ் கட்சி 1967க்கு பிறகு இதுவரைக்குமே சட்டசபையில் வந்து எம்எல்ஏக்களை மட்டுமே இருந்தவர்கள், அமைச்சர்களே கிடையாது. இப்போ 2026ல் தாவேக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்த விளைவாக 2 அமைச்சர் போஸ்ட் வந்து விஜய் அவர்கள் தரேன்னு சொன்னதுனால இப்போ அமைச்சரவைக்குள்ள உள்ள போறாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் பார்க்கப்படுது. ராகுல் காந்தி அவர்கள் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இது தவிர விசிக அண்ட் ஐயுஎம்எல் இவர்கள் இடத்துலையும் இந்த அமைச்சர் பதவியில் போகிறாங்க. இது எவ்வளோ டீட்டெயில் நீங்கள் வந்து இப்போ தெரியும். இப்போது எவ்வளோ அதை அமைச்சர்கள் யார், என்ன டீட்டெயில்ஸ், இதனுடைய விளக்கங்கள் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. தமிழக அரசியல் தவிர இந்திய அரசியலே வந்து விஜய் அவருடைய தமிழ் முதலமைச்சருடைய அந்த அந்த ராஜதந்திரம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து எல்லா பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இன்னையிலேருந்து இந்த செகண்ட் இருந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காருங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோசியல் மீடியாவில் வந்து நேஷனல் மீடியாவிலேருந்து பரபரப்பாக விஜய் 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 தமிழக முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பரபர பேசப்பட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து சாதனை கிடையாது. அதை விஜய் அவர்கள் வந்து சொன்னதை செய்துட்டார். தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கும் சொன்னதையும் செய்வார் விரைவில். ஸோ இது தவிர இந்த 8 நாட்களில் அவருடைய இந்த நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா பயங்கர இந்த ராக்கெட் ஜெட்டை விட ஸ்பீடாக இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றி தூள் பண்ணிகிட்டே இருக்கார். திருமண பக்கம்லாம் எல்லாமே பார்த்தா அரசு அதிகாரிகள், காவல்துறைகள், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் எந்த நேரத்தில் என்ன அறிவிப்பு வரும்னே தெரியல தமிழக முதலமைச்சர் வந்து அப்படின்னு அலாட்டாக இருக்காங்க. இப்போ தூங்குறது இல்லை, சாப்பிட்றது இல்லை, டயத்துக்கு உள்ளே வந்துடுறேன். ஏன்னா முதலமைச்சர் உள்ளே வந்துடுறாரு, 10 மணிக்குள்ளே உள்ளே வந்துடுறாரு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 காரு வந்து கொடுத்த ஒரு விஷயத்தில் வந்து அவரே நான் ட்ரைவ் பண்ணி பார்ப்பேன். அவன் தமிழ் அமைச்சர் வந்து காரை ஓட்டி அந்த தலைமைச் செயலகத்துக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடித்து வந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்குமே. இப்படி ஒரு முதலமைச்சர் ஏன்னா இவ்வளோ ஸ்பீடு இது, அந்த ஸ்பீடு ஈடு கொடுக்கறதுக்கு யாரும் முடியாத போல தெரியுது. ஆனால் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார். ஆரம்பத்தில் வந்து அவர் போடுற இந்த சட்டத்திட்டங்கள் இந்த இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தெரியும் எல்லாருக்குமே. போக போக சரியானு தான் நினைக்கிறதுனால தான் ஒரு ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஒரு எளிய ஒரு தலைவர், தமிழ்நாட்டில் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஒரு முதலமைச்சர் இப்போ நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறதான் மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அரசு அதிகாரிகளும் பேச ஆரம்பிச்சிருந்தா சொல்லிக்க முடியும். உண்மையிலேயே வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது இதை. ஸோ இது சம்மந்தமான விஷயங்கள் யார் என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி எந்த இது வரைக்கும் ஆண்ட கட்சி, முன்னாடி ஆண்ட கட்சி எதுவுமே கூட்டணி யாரையுமே வந்து அமைச்சரவையில் வந்து சீட்டே கொடுக்கல. கூட்டணிக்குள்ள வாங்க, எம்எல்ஏ இல்லைங்க, சட்டசபைக்கு வாங்க, போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான். முதன் முறையாக தான் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ஆட்சியில் தன்னுடைய அரசில் தனக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அந்த கௌரவிச்சிருக்கார். இது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது வந்து உண்மையிலே பெருமைக்குரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். இதை உண்மையிலே இப்படி ஒரு முதலமைச்சர் கிடைச்சது வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் நான் அதை. ஸோ இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டு வருமானம் பற்றி நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிங்களா, அதை டீட்டெயில்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஏன்னா மக்களுக்கு இது தெரியணும். நீங்கள் தான் ஓட்டு போட்டு விஜய் அவர்களே தமிழகத்தின் முதலமைச்சராக உட்கார வச்சுருக்கீங்க. படிப்படியாக அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. எல்லா பேருமே இப்போ முதலமைச்சர் கிடைச்சது நாங்கள் செஞ்ச பாக்கியம்னு சொல்கிறீங்க. அவர் வந்து உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணாலே போதும், சொன்னதை மெதுவாகவே செய்யட்டும், இன்னும் பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறத வந்து நம்ம எல்லாமே கேட்க முடியுது. அதை இது தவிர பார்த்தீங்கன்னா இப்போது அது ஆண்டு வருமானம் வந்து 2025-26 நிதியாண்டில் மொத்த வருவாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,31,569 கோடி ரூபாய். இதில் ஒரு நாளைக்கு எவ்வளோங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 365 நாட்களில் இதை நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா
ஒரு நாளைக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 908 கோடி ரூபாய். இவ்வளவா அப்படின்றது மாதிரி நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? இதுக்குள்ளே என்னென்ன செய்யலாம் ஏதுங்கிறத இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு எல்லார்ட்டையும் கேட்டிருக்காரு. வரிசையாக தமிழக மக்களுக்கு நிறைய சிறப்பான விஷயங்கள், படித்த இளைஞர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் எவ்வளோ விஷயம் நடக்க போகுதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்காரு இதை. ஏன்னா இவ்வளோலாம் இருக்கா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. ஸோ அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன் நான் இதை. அது தவிர பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வணிக வரி இதை எடுத்துட்டோம்னா 1,21,853 கோடி ரூபாய், 36.8% வணிக வரியில் மட்டும் அது கிடைக்கக்கூடிய அமௌண்ட் இது. இது மாநிலத்தின் ஒட்டு மொத்த வருவாயில் வந்து 1/3 பங்கு நமக்கு வரி மூலம் கிடைக்குது. பார்த்துட்டிங்களா எவ்வளோ கிடைக்குது என்னங்கிறத? இவ்வளோ பணம் இருக்கு வருது. செலவுகள் மக்கள் செய்கிறது, தமிழ்நாட்டு வளர்ச்சி பண்ணுறதுன்ற விஷயங்கள் ஒன்று ஒன்றா பண்ண போகிறாங்க. பொறுத்திருந்து பாருங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய இந்த சென்ட்ரல் டேக்ஸ் ஷேர்லேருந்து மத்திய அரசு வசூலிக்கும் வரிகளில் இருந்து வந்து தமிழகத்துக்கு பிரித்து கொடுக்குற பங்கு இருக்கு இல்லைங்களா, அது இரண்டாவது மிகப்பெரிய பங்காக இருக்கு. அதாவது 66,543 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 20.1%. இது மத்திய அரசு வந்து வசூலிக்கிற டேக்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய பங்கு ஷேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வரி, மாநில அரசினுடைய வரி மூலமாக வருமானம் பார்த்தீங்கன்னா 38,572 கோடி ரூபாய், 11.6%. இது பெட்ரோல் டீசல் வரக்கூடிய டேக்ஸ் மட்டும்தான் இது. இதில் வர வருமானமே இத்தனை கோடி. ஸோ 38,572 கோடி ரூபாய். நீங்கள் காருக்கு, பைக்குக்கு, பஸ்ஸுக்கு எல்லாம் போகிறதுடைய டேக்ஸ் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையில் வருவாய் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,067 கோடி ரூபாய், 7.6%. நம்ம இந்த லேண்டெல்லாம் போனோம்னா நம்ம பத்திரப்பதிவு பண்ணுறது, ஸ்டாம்ப் பேப்பர், அந்த இதெல்லாம் டோட்டலாக சேர்த்தா இவ்வளோ வருமானம் மட்டும் வருது நமக்கு. அது இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வாகன வரி ஆர்டிஓ, இதிலிருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 11,617 கோடி ரூபாய், 3.5%. இந்த டேக்ஸ், ரோட் டேக்ஸு, அப்புறம் இந்த டேக்ஸில் சொல்லிட்டு நமக்கு ஆர்டிஓவில் நிறையா நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த லைசன்ஸு, அது ரெனிவல் பண்ணுறது, இவ்வளோ விஷயங்களில் வரக்கூடிய வருமானம் இது. இதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு வந்து நிதி உதவி பண்ணும். அது பார்த்தீங்கன்னா 10,590 கோடி ரூபாய், 3.2%. நம்ம அதாவது மாநிலத்துக்கு என்னென்ன சில உதவிகள் வந்து தேவைப்படும். இப்போ திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு, தண்ணி இல்லை, சில வந்து இயற்கை சீற்றம் வந்துருச்சு, அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இது வந்து மத்திய அரசு இந்த நிதி உதவி பண்ணுது மாநிலத்துக்கு. அது மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,590 கோடி ரூபாய். இதில் என்னென்ன செலவு செய்கிறாங்க, மக்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, தமிழக வளர்ச்சிக்கு எது யூஸ் ஆகுது, இது எல்லாமே யூஸ் ஆகுதா, இல்லை இதில் பாதி யூஸ் பண்ணிட்டு பாதி இல்லாமல் இருந்ததா அப்படிங்கிற விஷயம்லாம் மக்களுக்கு எல்லாமே தெரியும். இது போக இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களுக்கு மட்டுமே செலவு செய்யப்படுங்கிறது தான் தமிழக அமைச்சர் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. இது தவிர பார்த்தீங்கன்னா இபியில், ஸோ மின்சார வரி, இது 9,180 கோடி ரூபாய், 2.8%. இது மட்டுமே வந்து இபியில் வரக்கூடிய டேக்ஸ். நம்ம வந்து கரண்ட் யூஸ் பண்ணுறோம், டேக்ஸ் கட்டுறோம், அதில் கூடிய வருமானம். இதில் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீங்கிறத வந்து தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்படி கூட யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிறது தான். ஸோ 100 யூனிட் ஃப்ரீ அதை. ஸோ இதில் மட்டும் வரக்கூடிய இந்த டேக்ஸ்லேருந்து வரக்கூடிய வருமானம் அது. இது தவிர வந்து அதர்ஸ்ன்னு, அதாவது பிற வருவாய்கள்னு ஒன்று இருக்குது. இந்த அபராதம்லாம் இல்லை, இந்த காவல்துறை நைட்டில் வந்து அன்னெசரியாக வந்து டிடி யூஸ் பண்ணிட்டு போகும்போது அவர்கிட்ட ஃபைனு, அப்புறம் அந்த சிக்னலில் கிராஸ் பண்ணுறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, அப்புறம் ஒன்வேல போகிறது, ட்ரிபிள்ஸ் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வரக்கூடிய அபராத தொகைன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8,669 கோடி ரூபாய், 2.5%.
இதுவும் தமிழக அரசுக்கு வரக்கூடிய அபராத தொகையிலேருந்து வரக்கூடிய வருமானம் இது. இதில் தமிழக அரசுடைய ஒரு நாள் வருவாயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 908 கோடி ரூபாய். இது எப்படி வருதுன்னா, கிட்டத்தட்ட வரியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 344 கோடி ரூபாய், டாஸ்மாகில் மட்டும் வரக்கூடியது 108 கோடி ரூபாய், பெட்ரோல் டீசலில் வரக்கூடியது 105 கோடி ரூபாய். ஸோ அதர்ஸில் எல்லாம் போட்டோம்னா ஒரு நாளைக்கு 908 கோடி ரூபாய் வருமானம் வருது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஆண்டவர் மரத்தில் இவ்வளோ கூட வரக்கூடிய வருமானங்கள் இவ்வளோ வருதா அப்படிங்கிறது சாக்காரீங்க. இது நான் எடுத்துக்கிட்டதை உங்களுக்கு நான் ஒரு சார்ட்டில் சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக இன்னும் டீட்டெயில்ஸ் எவ்வளோ என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுட்டு இன்னும் பக்காவாக உங்களுக்கு நான் தமிழக மக்களுக்கு நான் சொல்கிறேன் நல்லதை. பட் இவ்வளோ வருமானங்கள் வருது, மக்களுக்கு என்னென்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத இப்போ நடந்துகிட்டு இருக்கிற முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆட்சியில் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிற விஷயத்தை தான் எல்லாருடைய பார்வையுமே இருக்குது. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படிங்கிற விஷயத்தை கண்கூடாக பார்த்துட்ருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு சேர்க்கணும். இந்திய லெவலில் தமிழ்நாட்டினுடைய அந்த முன்னேற்றத்தை வேறு லெவலில் கொண்டு நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு எண்ணமாக இருக்குது. அது கண்டிப்பாக அடுத்தடுத்து அவர் பண்ணக்கூடிய விஷயங்களில் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படலாம். நிறைய தமிழ்நாட்டுக்கு செய்ய போகிறாரு. ஏன்னா இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி உருவாகிருக்கு. அது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக நான் பார்க்குறேன் நான் இதை. ஏன்னா இனிமேல் யாரும் இந்த ஆட்சி இப்படி தான் நடக்கும், இவ்வளோ தான் நடக்கும், அவ்வளோதான் நடக்கும்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 5 வருட ஆட்சி முழுமையாக விஜய் அவர்கள் நடத்துவார். அவர் அருமையாக நடப்பதற்கும் மற்றவர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் இருக்குங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் ப்ரூஃப் ஆகிருக்கு. ஏன்னா அவருடைய ஆட்சி இதுவரைக்கும் யாரும் பார்க்காதது, யாரும் செய்யாததை விஜய் அவர்கள் செய்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா பேசப்படுது. ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத எல்லாரும் போய் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் பண்ணுவாரான்னு யாருமே எதிர்பார்க்கலைங்கிறதையும் சொல்றாங்க. அப்போ அவருடைய எண்ணம் என்னவா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு மக்கள் சேவனாக முதலமைச்சர் போஸ்ட்ல உட்கார வச்சிட்டாங்க. அப்போ அந்த பதவி அந்த சேரில் உட்காரும் போது மக்களில் ஒருத்தன் தான் நான் அப்படிங்கிறது தான் அவருடைய செயல்பாடாக இருக்கு. இதுதான் இன்னைக்கு எல்லாரும் பேருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்திய அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டுக்கு விஜய் அவர்கள் செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த பெட்ரோல் டீசலில் இந்த டேக்ஸ் கிடைக்கிறது மாதிரி ஒரு சிறப்பாக இன்னொரு விஷயம் இப்போது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு பூரா ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு திட்டம் ஒன்று போட்டிருக்கிறதா தகவல் வருது. அது என்னென்னா இப்போ பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இப்போது சமீபத்தில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேட்ரி வெஹிக்கிள், ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இப்போ பைக் நிறையா வந்துருச்சு, காரும் நிறையா வந்துருச்சு. இப்போ அதை ஃபியூச்சரில் ஃபுல்லாகவே இதுதான் கிட்டத்தட்ட வரது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிற தகவல் வருது. இப்போ தமிழ்நாடு ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வீட்டில் சார்ஜர் போட்டுட்டு தான் போகிறாங்க. வெளியில் எங்கேயாவது 1-2 தான் இருக்குது, சார்ஜ் பங்க் இருக்குது, அதில் போட்டுட்டு போகணும். இப்போ அவங்களோட ஐடியா என்னென்னா, சென்னை சிட்டிலையும் சரி தமிழ்நாடு பூராவுமே சரி நிறைய இடங்களில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு உள்ள அந்த சார்ஜ் பாயிண்ட், இப்போ பெட்ரோல் பங்க் இருக்கிறது மாதிரியே அது ஒரு சார்ஜ் பாயிண்ட் ஒன்று எல்லா சென்டர்லையுமே ரெடி பண்ணுறது மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுற தகவல் வருது. இதன் மூலமாக நிறைய இளைஞர்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். இது அரசே எடுத்து நடத்தலாம், இல்லை இது ப்ரைவேட்டு கொடுத்து கூட பண்ணலாம் மேபி. அது எப்படிங்கிறது ஒரு பிளான் இருக்கிறதா ஒரு தகவல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு நிறையா வரும். ஸோ படித்த இளைஞர்களுக்கும் சரி. அதனால் இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் தெரியும். ஆனால் இது தமிழோடைய வளர்ச்சிக்கு இது முதலீடு எவ்வளோ பெரிய முதலீடு ஒருத்தவங்க பண்ண போகிறதா ஒரு தகவல் வருது நமக்கு. அது யார் என்னங்கிறத கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் பேசுகிறேன். மீண்டும் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.